ஸ்டாலின் தெரிஞ்ச ஒரே ஒரு கலை வந்து போட்டோ ஷூட் பண்றது, பப்ளிசிட்டி பண்றது மட்டும்தான். ஒரு விளம்பரத்துக்காக பிறந்த ஒரு தலைவர்னா அது ஸ்டாலின் அவர்கள் தான். நம்ம ஆட்சியில இருக்கும்போது இளம் விதவைகள் பத்தி பேசினாங்க. அவங்க வந்து கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா? எங்க வந்து கள்ளச்சாரத்தால இத்தனை பேர் இறந்தாங்க. முதலமைச்சர் போனாரா? கனிமொழி அக்கா போனாங்களா? போகல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா விளாத்திக்குளத்துல அந்த அவங்க போய் ஆறுதல் சொல்றாங்க. எவ்வளவோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. இவங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. வந்து born with a golden spoon ன்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாமே அனுபவிச்சு அவங்க வந்து ரொம்ப வசதியான குடும்பத்துல இருந்து பிறந்து அவங்க அப்பா வழியில் வந்த ஸ்டாலின் வழியில் வந்த உதயநிதி வழியில் வந்த இன்பநிதின்னு இருக்காங்க. அவங்களுக்கு மக்களோட கஷ்டங்கள் புரியாது. அவர் செஞ்ச அம்மாவோ எடப்பாடியாரோ கட்சியில இருந்து நீக்கிற பழக்கம் அதிமுகல உண்டு. திமுகல கூட வச்சு அழகு பார்ப்பாங்க. ராஜீவ் காந்தி விஷயம் வந்து மிகப்பெரிய உதாரணம். அதிமுகவுக்கு சசிகலா அவர்களாலேயோ யாராலுமே எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் அரசியல் உயர்ந்த பதவிக்கு வரலாம்னு நினைக்கலாம். சசிகலா அதை நினைக்கிறது தவறில்லை. அதிமுகவுக்கு எந்த பாதிப்பு இல்லை, அந்த அம்மா அதிமுக இல்லை. அதிமுக தொண்டர்கள் வந்து எப்பவுமே எந்த போருக்கும் தயார் என்ற நிலையில இருக்கார்கள். அதுக்கு காரணம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஐயா எடப்பாடியாரோட தலைமையின் கீழே வந்து அமைஞ்ச இந்த என்டிஏ கூட்டணி வந்து நிச்சயமாக 200க்கு மேல சீட் வந்து நிச்சயமாக வெல்லும். திமுக வந்து காணாம போய்விடும். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், தேர்தல் தேர்வை அறிவிச்சிட்டாங்க மேடம். அதிமுக தொண்டர்களோட மனநிலைமை எப்படி மேடம் இருக்கு? அதிமுக தொண்டர்கள் வந்து எப்பவுமே எந்த போருக்கும் தயார் என்ற நிலையில இருக்கார்கள். அதுக்கு காரணம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவரு கட்சியின் ஒற்றை தலைமை கீழே கட்சி வந்த பிறகு அவர் ஒவ்வொருத்தரையும் ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து சரி செஞ்சு அனைத்து பொறுப்புகளை கரெக்டான ஆளை போட்டு எந்த போருக்கும் தயார் என்ற நிலையில அதிமுகவை தயார் பண்ணி வச்சிருக்காரு. இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு எளிமையான குடும்பத்துல இருந்து பிறந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு கிளை லெவல்ல இருந்து வந்து அதுக்கப்புறமா மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, அதுக்கப்புறமா நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர் அளவுக்கு வந்த ஒரு தலைவர் வந்து எந்த தேர்தலும் சந்திக்கிறதுக்கு ஒரு வியூகம் வகுத்திருப்பார்கள். அம்மா வழியில் வந்த அண்ணன் எடப்பாடியார் வந்து இந்த தேர்தலுக்கு வந்து எப்படி வெற்றி பெறும்னு அவருக்கு தெரியும். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணனோட தலைமைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மேடம், இப்ப தேர்தல் கருத்து கணிப்புலாம் வந்து அதிமுக ஃபேவரா வருது மேடம். இது உண்மையில மக்கள் வந்து அதிமுக தான் வரணும்னு நினைக்கிறாங்களா மேடம்? நிச்சயமா மக்கள் வந்து திமுக வந்து எந்த விதமான நலத்திட்டங்களும் கொடுக்கல மக்களுக்கு. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல. நீங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள், சிறுமிகளுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகள், அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன 1000 ரூபாய் வந்து பெண்களுக்கு சரியா சேரவில்லை. ஓஏபி ஓல்ட் ஏஜ் பென்ஷன் நிறைய மாவட்டத்துல நிறைய இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது வந்து நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது. குழந்தைகளாக கைவிடப்பட்ட பெற்றோர்கள் வந்து ரொம்ப நிர்கதியா நிக்கிறாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் சாதனை ஆட்சி புரிந்த ஒரு மனிதர். நம்ம 11 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கட்டும், 68 ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கட்டும், வேளாண் மண்டலம் அறிவிக்கிறதா இருக்கட்டும், கால்நடை பூங்கா, உலகம் வியக்கும் அளவுக்கு ஒரு கால்நடை பூங்கா, ஒரு ஆராய்ச்சி மையம் கொண்டு வரதா இருக்கட்டும், மஞ்சள் விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி ரத்து செய்வதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து எடப்பாடியார் வந்து சாதிச்சு காமிச்சிருக்காரு. கொரோனா காலத்துல கூட ஒரு நலத்திட்டமும் நிப்பாட்டாமல் நல்ல ஆட்சி செய்த மனிதர் அண்ணன் எடப்பாடியார். ஸோ நிச்சயமாக தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கார்கள். அதே மாதிரி இப்ப வர கருத்து கணிப்புலாம் அது பிரதிபலிக்குது. இப்போ தமிழக மக்களோட மனநிலைமை மாற்றத்துக்கு தேடி தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்காங்க. அது வந்து அந்த மனநிலைமை வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ்ன்னு சொல்றது வந்து பிரதிபலிக்குது. மேடம், இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்குது மேடம். ஆனால் திமுக அது முடிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பெண்களுக்கு ஒரு 5000 ரூபாய் போட்டா போதும்னு நினைக்கிறாரா திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வந்த தெரிஞ்ச ஒரே ஒரு கலை வந்து போட்டோ ஷூட் பண்றது, பப்ளிசிட்டி பண்றது மட்டும்தான். ஒரு விளம்பரத்துக்காக பிறந்த ஒரு தலைவர்னா அது ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் வந்து நீங்க இப்ப இல்ல, ஆட்சிக்கு வந்த உடனே கூட வந்து மகாபலிபுரத்துக்கு போயிட்டு சில நரிக்குறவர் மக்களை வந்து போய் சந்திச்சாரு. அங்க போய் நலத்திட்ட உதவி கொடுத்து வந்த உடனே ஒரு மாதத்துக்கு கழிச்சு அங்க வந்து எல்லாம் சொல்றாங்க மக்கள்,
முதலமைச்சர் வந்து போட்டோ ஷூட் எடுத்து போனா எங்களுக்கு எந்த நலத்திட்ட உதவியும் அவர் சொன்ன எந்த விஷயமும் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க. அதே போல குழந்தைகளுக்காக வந்து மத்திய உணவு திட்டத்தை அவர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது கேமரா சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அந்த சாப்பாடு நிரப்பி உள்ள தட்டிலேயே வந்து கை கழுவுது நம்ம பார்த்திருக்கோம் முதலமைச்சர். பதனி விவசாயிகளை பார்க்கும்போது இல்ல சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. நீங்க பாலியல் வன்கொடுமைகள் எடுத்தீங்கன்னா 70 வயசு மூதாட்டில இருந்து 2 மாதம் சிறுமி வரைக்கும் இந்த வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது தமிழகத்துல. அவங்க ஒண்ணு தடுக்க முடியல, செஞ்சவங்கள சரியான டைம்ல கைது செய்ய முடியல, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க கட்சிக்கு சார்ந்தவங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க, அது வந்து இவரால் கட்டுப்படுத்த முடியல. நிச்சயமாக பெண்களுக்கு எதிரான ஆட்சி திமுக நிரூபணமா இருக்கு. ஸ்டாலின் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சர், அவரால் வந்து இனிமே தமிழகத்துல திமுகவோ ஸ்டாலினோ தலை தூக்க முடியாது. திமுக மாவட்ட செயலர் கூட்டத்துல 200க்கு 200 தொகுதி வெற்றி பெறுவோம், எல்லாரும் வெற்றி பெறணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு மேடம். எதன் அடிப்படையில் அதை சொல்றாரு மேடம்? ஸ்டாலின் வந்து அவருக்கு வந்து மக்களோட மனநிலைமை புரிய மாட்டேங்குது. அவர் சுத்தி இருக்கிற மகனும் வச்சுக்கிட்டு அவர் வந்து அரசியல் செஞ்சா அவருக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு புரிய மாட்டேங்குது. நீங்க தமிழகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா நம்ம ஆட்சியில இருக்கும்போது பெகட்ரான் நிறுவனம் வந்தது, ஓலா பைக் டாக்ஸி வந்தது. இவங்க சும்மா கையெழுத்து போட்டு வராங்க, ஏதாவது முதலீட்டு வந்திருக்கா? நம்ம போட்ட கையெழுத்தெல்லாம் சிலது வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க திறக்கிறாங்க. சில மேம்பாலங்களா இருக்கட்டும், சாலைகளா இருக்கட்டும், நம்ம போட்ட கையெழுத்து அண்ணன் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து இவங்க இப்ப வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்றாங்க. இவங்களா சொந்தமா கொண்டு வந்து எதுவுமே வந்து இது வரைக்கும் பண்ணல. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மடிக்கணினி கொடுக்குறாங்க. நம்ம மடிக்கணினி கொடுத்தது வந்து மாணவர்களுக்கு கொடுத்தோம், 12th படிக்கிற மாணவர்களுக்கு. இவங்க வந்து காலேஜ் 3rd இயர் படிக்கிற MBBS பசங்களுக்கு, MBA பசங்களுக்கு கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அவங்க வாக்களிக்கணும்ட்டு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் இப்ப போட்டிருக்காங்க, வருடம் போட்டிருக்கணும். ஒரு நல்ல திட்டத்தை நீங்க மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னா எவ்ரி இயர் நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க, எவ்ரி இயர் அது கொடுத்துருக்கணும். தேர்தல் வர நேரத்தில் நீங்க போடுறது வந்து மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது, மக்கள் வந்து தெளிவாக புரிந்து கொண்டார்கள். பொம்மை முதலமைச்சர் அகற்றணும்ட்டு. மேடம், இப்போ இந்த விளாத்திக்குளம் பள்ளி மாணவி இறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து கனிமொழி செஞ்சாங்க மேடம். அங்கே மக்கள்லாம் கொந்தளிச்சு அவங்கள விரட்டி அடிச்சாங்க மேடம். இப்போ எதன் வெளிப்பாடா பாக்குறீங்க மேடம்? கனிமொழி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரு போராட்டம் பண்ணும்போது கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடியை பிடிச்சி அவங்க வீட்டு முன்னாடி கோஷம் போட்டவங்க தான் அண்ணனும் தங்கச்சியும். அவங்க நம்ம ஆட்சியில இருக்கும்போது இளம் விதவைகள் பத்தி பேசினாங்க. அவங்க வந்து கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா? எங்க வந்து கள்ளச்சாரத்தால இத்தனை பேர் இறந்தாங்க, முதலமைச்சர் போனாரா? கனிமொழி அக்கா போனாங்களா? போகல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா விளாத்திக்குளத்துல அந்த அவங்க போய் ஆறுதல் சொல்றாங்க. எவ்வளவோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, இவங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தது பாருங்க. நம்ம வந்து போராட்டம் செஞ்சால் நம்மள கைது செய்யறாங்க, ஆனா அவங்க எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். தமிழக மக்கள் வந்து முதலமைச்சர் அகற்றணும், ஸ்டாலின் அகற்றணும் திட்டம் மக்கள் போடுறாங்க. இல்லை, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, மாதர் சங்கம் எதுக்குமே குரல் கொடுக்கல. சம்மந்தம் இல்லாம ஒரு நடிகர் விஷயத்துக்கு வந்து மாதர் சங்கம் வந்து குரல் கொடுக்குது. மாதர் சங்கத்து நம்ம வந்து அவங்களோட அஜெண்டா என்ன, அவங்க எதுக்காக இது பண்றாங்க, நம்ம அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. நம்ம எதிர்கட்சியா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கையில எடுத்து நம்ம வந்து போராட்டம் செய்யறோம். நம்மளோட அண்ணன் எடப்பாடியார் சொன்ன விஷயங்கள் பத்தி நம்ம போராட்டம் செஞ்சதுக்கு அப்புறமா, அண்ணன் அறிக்கை விட்டதுக்கு அப்புறமா தான் ஸ்டாலினே வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு. நிறைய விஷயங்கள் இருக்கும் தமிழ்நாட்டை சொல்லிட்டே போலாம். அண்ணன் குரல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஸ்டாலின் செயல்படுறாரு. பிகாஸ் ஸ்டாலின் வந்து 8 கோடி ரூபாய் கார்ல டிராவல் பண்றதுக்கு, செஸ் போட்டி நடத்துறதுக்கு, அவங்க அப்பாக்கு சிலை 86 கோடியில வைக்கிறதுக்கு, இருங்காட்டுக்கோட்டையில வந்து வீண் செலவுல ரேஸ் ட்ராக் பண்றதுக்கு, இல்ல வெளிநாட்டுக்கு போனா 3 லட்சம் ஒரு நைட்டுக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல தங்குறதுக்கு மட்டும்தான் ஸ்டாலின் தெரிஞ்ச கலை, தெரிஞ்ச ஒரு அரசியல் நிர்வாகம். அவர் வந்து மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார். அவர் வந்து பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே அனுபவிச்சு அவங்க வந்து ரொம்ப வசதியான குடும்பத்துல இருந்து பிறந்து அவங்க அப்பா வழியில் வந்த ஸ்டாலின் வழியில் வந்த உதயநிதி வழியில் வந்த இன்பநிதின்னு இருக்காங்க. அவங்களுக்கு மக்களோட கஷ்டங்கள் புரியாது. அது மக்கள் இந்த வாட்டி புரிந்து கொண்டார்கள். இல்ல, இவ்வளவு விஷயம் நடக்குது, மேடைக்கு மேடை பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாரு மேடம். நீங்க பாத்தீங்கன்னா பாக்ஸோ கேசஸ் வந்து டபுள் ஆயிருக்கு இவங்க ஆட்சியில. சிறுமிகளுக்கு நடக்கிற வன்கொடுமைகள் வந்து நீங்க வந்து சரி 1 நடக்குது 2 நடக்குதுன்னா அது எப்படி தடுக்கணும்? நீங்க எப்படி போலீஸ், அது எப்படி ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கீங்க, நிறைய கவுன்சிலர்ஸ் வச்சிருக்கீங்க, ஸ்கூல்ஸ்ல எந்த மாதிரி விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும், சிசிடிவி சரியா கண்காணிக்கணும் சில பப்ளிக் ஏரியாஸ்ல. இப்ப சிலர் வந்து இந்த பெண்களை வந்து ஒரு ஆட்டோல போகும்போதே வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, ஸ்கூல்லயே பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. இதெல்லாம் வந்து பயம் இல்லாம போச்சு. எதுக்குன்னா ஸ்டாலின் அரசுல வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, பாதி குற்றம் புரியறவங்க அவங்க கட்சியிலேயே இருக்காங்க. நீங்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பீங்க மேடம், மக்கள் என்ன மனநிலைமையில அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்க? மக்கள் வந்து எப்பவுமே எதுக்கு வாக்களிப்பாங்க? அவங்க நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பொருளாதார ரீதியா அவங்க வளரணும். இந்த ஆட்சியில எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்றது, இன்னல்கள் பார்த்து சிரிக்கும் முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்காரு. புயல் வரும்போது, ஒரு ஃப்ளட் வரும்போது எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாரு? அவங்களோட சட்டமன்ற உறுப்பினரே வந்து பிஸ்கெட் தூக்கி வீசுறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும், இப்படிதான் இதுதான் இப்படிதான் இருக்கும்னு அவங்க சட்டமன்ற உறுப்பினரே வேளாச்சேரியில சொன்னாரு.
ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்வு நடக்கும்போது நம்ம உடனடியாக கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்? உடனடியா நீங்க வந்து எப்படி மக்களுக்கு நிவாரணம் குடுக்கணும்? மக்களோட வீட்ல இருந்து தண்ணி எப்படி எடுக்கணும்? இவங்க இத்தனை ஆண்டு காலமா ஆட்சி புரியுங்க. 5 வருஷம் முடியப்போது. இவங்க வந்து எந்த புயல் வந்தாலுமே, எந்த ஃப்ளட் வந்தாலுமே, எந்த பாலியல் வன்கொடுமை நடந்தாலுமே, எந்த அராஜகம் நடந்தாலுமே, இவங்க வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லையே. அன்னைக்கு வந்து ஒரு நியூஸ மீடியாவை நல்லா கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறமா கடந்து போறாங்க. திமுக மாணவரணி செயலாளர் இருந்த ராஜீவ் காந்தி வந்து பெண்களுக்கு தப்பா வந்து மெசேஜ் அனுப்பிச்சதா ஒரு செய்தி வந்து வல வருது மேடம். இது உண்மைதானா? அவரை பதவி விட்டு தூக்காம வேற ஒரு பதவி கொடுத்திருக்காங்க மேடம் திமுக. திமுக வந்து எப்பவுமே வந்து குற்றம் புரிந்தவர்களை வந்து கட்சியில இருந்து நீக்க மாட்டாங்க. கூடவே வச்சுட்டு இவங்க அழகு பார்ப்பாங்க. அண்ணன் எடப்பாடியாரோ அம்மாவோ யாராவது தப்பு செஞ்சா நீங்க எதுக்கு சசிகலா புஷ்பாவே எடுத்துக்கோங்க. இப்ப அந்த அம்மா பிஜேபியில இருக்காங்க. அவங்க வந்து தவறாக வந்து திருச்சி சிவா வந்து ஏதோ ஏர்போர்ட்ல நடந்த விஷயத்துக்கு அம்மா உடனடியா கட்சியில இருந்து நீக்குனாங்க. அது அவங்க திமுகவோட பிரச்சனைனால அவங்க அந்த மாதிரி நடந்து கொண்டாலே அம்மா உடனடியா கட்சியில இருந்து நீக்குனாங்க. உடனடியா யாராவது தவறு செஞ்சா அம்மாவோ எடப்பாடியாரோ கட்சியில இருந்து நீக்கிற பழக்கம் அதிமுகல உண்டு. திமுகல கூட வச்சு அழகு பார்ப்பாங்க. ராஜீவ் காந்தி விஷயம் வந்து மிகப்பெரிய உதாரணம். அதே போல நிறைய பேரு அவங்க இப்ப சிவாஜின்னு ஒரு ஒரு பேச்சாளர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் மேடையில ஏறி என்ன பேசுறாரு? பெண்களை பார்த்து ஐட்டம் என்றாரு, பெண்களை பார்த்து ஆபாசமா பேசுறாரு. சில அமைச்சர்கள் வந்து பெண்களை பார்த்து நீ எஸ்சி பொம்பளை தான் உட்காருன்றாங்க, நாங்க கொடுத்த 1000 ரூபாய் நீங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுங்கன்றாங்க. அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் ஸ்டாலின்? ஸ்டாலினுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கும் லட்சணமோ குணமோ கிடையாது. மேடம் இப்ப சசிகலா வந்து புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க மேடம். இப்ப வேட்பாளர்கள்லாம் போடுறதா சொல்றாங்க மேடம். இதனால அதிமுகவுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா? அதிமுகவுக்கு சசிகலா அவர்களாலேயோ யாராலுமே எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் அரசியல் உயர்ந்த பதவிக்கு வரலாம்னு நினைக்கலாம். சசிகலா அதை நினைக்கிறது தவறில்லை. அதிமுகவுக்கு எந்த பாதிப்பு இல்லை. அந்த அம்மா அதிமுக இல்லை. சரி மேடம், நாளைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு சட்ட ஒழுங்கு கண்டிச்சு ஒரு 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 கூட்டம் நடக்க போகுது மேடம். இது தேர்தலில் எதிரொலிக்குமா? நிச்சயமா மக்கள் வந்து இந்த ஆட்சி எப்ப போகும்னு காத்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன 2 வயது சிறுமியில இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமைகள். போதை மாநிலமா மாறி இருக்கு. திமுக ஆட்சியில வந்து போதை எங்க பார்த்தாலும் போதை, கஞ்சா, செயின் பறிப்பு, கொள்ளை எங்க பார்த்தாலுமே வந்து அது நடவடிக்கை இருக்கிறது. பேக்கரியை போய் அவங்க கட்சிக்காரங்க நொறுக்குறாங்க. ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு கமிஷனரை வந்து அடிச்சு அந்த கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கனிமொழியோட மாநாட்டுல வந்து ஒரு பெண் காவலரை வந்து திமுக குண்டர்கள் வந்து சீண்டிருக்காங்க. அந்த பெண்ணோட கம்ப்ளைண்ட் வாங்காம தாமதம் செஞ்சாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. நிச்சயமாக பாதுகாப்பில்லை. ஐயா செய்யும் ஒவ்வொரு போராட்டமும் கொடுக்கின்ற ஒவ்வொரு அறிக்கையும் மக்கள் மனதில் பதியும். நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். மேடம் இந்த தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி எத்தனை இடங்களை வென்று ஆட்சியை பிடிக்கும்? அதிமுகவோட கூட்டணி பலமான கூட்டணி. ஐயா எடப்பாடியாரோட தலைமையின் கீழே வந்து அமைஞ்ச இந்த என்டிஏ கூட்டணி வந்து நிச்சயமாக 200க்கு மேல சீட் வந்து நிச்சயமாக வெல்லும். திமுக வந்து காணாம போய்விடும். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதற்கு நன்றி மேடம்.